Taste the Daily. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் விடியா ஸ்டாலின் அரசின் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து வணிகர்கள் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்ரீமுஷ்ணத்தில் வடிகால் வாய்க்கால் பணிகளுக்காக பள்ளம் தோண்டப்பட்டு பணிகளை முடிக்காமல் விடியா அரசின் நெடுஞ்சாலைத்துறை திணறி வருகிறது. இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டி பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் நெடுஞ்சாலைத்துறை அக்கறை காட்டவில்லை. இதனை கண்டித்து 1000க்கும் மேற்பட்ட சிறு குறு கடைகளை அடைத்து வணிகர்கள் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்கள் நலனின் அக்கறை இல்லாமல் விடியா ஸ்டாலின் அரசின் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் மெத்தனமாக செயல்படுவதாக வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் 2 லட்சம் டன் மாம்பழங்கள் அழுகும் நிலை ஏற்பட்டதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பாலக்கோடு, காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் 15,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் 2 லட்சம் டன் அளவிலான மா அறுவடைக்கு தயாராக உள்ளது. இந்நிலையில் மாம்பழங்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் தோட்டத்திலேயே அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் அரசின் வேளாண்மை விற்பனை மையம் மூலம் மாங்கனிகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விடியா ஸ்டாலின் அரசின் வேளாண் துறை அதிகாரிகளின் மெத்தனத்தால் மா விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து செய்வதறியாது தவிப்பதாக வேதனை தெரிவித்தனர்.